ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் மலர் ஹோம் குக்கிங்கில் நான் புதுசாக டைமண்ட் மூக்குத்தி வாங்கியிருக்கேன். இது எதுக்கான வீடியோனா, டைமண்ட் வாங்கலாமா வேண்டாவா, டைமண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாவா, டைமண்ட் ப்ரைஸ் எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்க, அந்த மாதிரியான எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டைமண்ட் வாங்கலாமா கோல்டு வாங்கலாமா அப்படின்னா நம்ம கோல்டு தான் வாங்கணும். கோல்டு நார்மலாக கரன்சி மாதிரி, நம்ம கையில் காசு இருக்கிற மாதிரி நம்ம எப்போ வேணாலும் அது காசாக மாற்றிட்டு நம்ம அதை பொருளாக நம்ம எடுத்துக்கலாம். வேறு என்ன தேவைக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டைமண்ட் அந்த மாதிரி கிடையாது. கோல்டு நம்ம கையில் இருக்குதுன்னா நம்ம உலகத்தில் எங்கே வேணாலும் கொடுத்து நம்ம அதே ப்ரைஸ் அன்னைக்குள்ள கேரட்டுக்குள்ள ப்ரைஸை நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் டைமண்ட் அந்த மாதிரி கிடையாது. இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. கிளாரிட்டிக்கு தகுந்த மாதிரி விலை, சைஸுக்கு தகுந்த மாதிரி விலை, அதோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி விலை, அப்படிலாம் நிறையா இருக்குது. இது சாதாரண கடைகள் நகை கடைங்கனால கண்டுபிடிக்க முடியாது. அதுக்குன்னு லேப் இருக்குது, அவங்களால மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அதனால் டக்குன்னு எந்த நகை கடையில் கொடுத்தாலும் வாங்கிட மாட்டாங்க. அப்படியே வாங்கினாலும் அதோட கம்மி ரேட்டு தான், அன்னைக்குள்ள டைமண்ட் வேலையோட கம்மியாக தான் நமக்கு கிடைக்கும். அதே நம்ம எந்த கடையில் வாங்கினோமோ அந்த கடையில் சர்டிஃபிகேட்டோட நம்ம கொடுத்தோம்னா அவங்க அன்னைக்குள்ள ரேட்டை கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. தங்கம் நம்ம கையில் இருந்துச்சுன்னா அதோட மதிப்பு மாறாமல் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு புதுசான ஒரு டிசைனை நம்ம உருவாக்க முடியும். ஆனால் டைமண்ட் அந்த மாதிரி கிடையாது. ஒரு நகையிலேருந்து இன்னொரு நகைக்கு மாற்றினோம்னாலே ரொம்ப கஷ்டம். அப்படியே மாற்றினா கூட அதோட கிளாரிட்டி, குவாலிட்டி, அதோட கேரக்டர் எல்லாமே மதிப்புலேருந்து எல்லாமே மாறி போயிடும். அதனால் கோல்டு அப்படிங்கிறது தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு பர்பஸ்ஸு. ஆனால் டைமண்ட் ஒரு லக்ஸரி ப்ராடக்ட் மாதிரி. நம்ம வீட்டில் நிறைய இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறோம், நம்ம காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ் வாங்குகிறோம், அந்த மாதிரியான லிஸ்ட்டில் தான் இந்த டைமண்டை நம்ம சேர்க்க முடியும். நம்மக்கிட்ட போடணும்னு ஆசை இருந்துச்சுன்னா டைமண்ட் வாங்கலாம். மாற்றி மாற்றி எடுத்துக்குவோம், அடிக்கடி சேஞ்ச் பண்ணுவோம், டிசைன்ஸ் தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுவோம் அப்படிலாம் நினச்சோம்னா நம்ம டைமண்ட் எடுக்கக்கூடாது. நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுங்க நமக்கு ஒரு லாங் லைஃப்பை நம்ம போட்டுப்போம். கிட்டத்தட்ட ஒரு தாலி மாதிரி வச்சுக்கோங்களேன். இது போட்டோன்னா நான் ரொம்ப வருஷத்துக்கு நான் அது உடஞ்சி போகிற வரைக்கும் நான் யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம டைமண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் நிறைய பேர் வெட்டிங் ரிங்கெல்லாம் டைமண்டில் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவேன். இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் இதை மாற்றவே மாட்டேன் அப்படியெல்லாம் நம்ம டைமண்ட் மேலே ஆசைப்பட்டோம்னா எடுத்துக்கலாம். வெளியே சும்மா டிசைன் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கோ இதெல்லாம் வாங்கினோம்னா வேஸ்ட்டு. எனக்கு பார்த்திங்கன்னா டைமண்ட் நகை வாங்கணும், எல்லாருக்கிட்டையும் காட்டணும், அந்த மாதிரிலாம் ஆசை கிடையாது. ஆனால் நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னா, இதெல்லாம் இந்த பேப்பரில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னுடைய பழைய மூக்குத்திங்க. சின்னதாக இருக்க மூக்குத்தி தான் நான் முதல்ல போட்ட அந்த மொட்டு மூக்குத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுதான் ஒரு 96, 97 அந்த மாதிரி வருஷங்களில் எனக்கு போட்டு கொடுத்த மூக்குத்தி. எங்கள் அம்மா எனக்கு போட்டு கொடுத்த மூக்குத்தி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொட்டு மாதிரியே கொஞ்சம் பெருசாக அந்த மூக்குத்தி ஒன்று நானே வாங்கிக்கிட்டேன். அதுவும் ரொம்ப வருஷம் நான் போட்டிருந்தது. இதெல்லாம் சும்மா ஞாபகத்துக்காக வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரிங்கு மாதிரியான ஒரு மூக்குத்தி வாங்கினேன். எனக்கு ஸ்டோன் வச்சு வாங்கணும்னு ரொம்ப ஆசை. அந்த ரிங்கில் ஒரு ஸ்டோன் இருக்கிற மாதிரியான ஒரு மூக்குத்தி வாங்கினேன். இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு இதெல்லாம் ஒரு நார்த் இந்தியன் மாடலு. இது நார்த் இந்தியாவில் தான் வாங்கினது. ஆனால் நான் ரொம்ப நாள் இதை போட்டிருந்தானா என்னென்னா கோல்டு ஆயிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் மூக்கெல்லாம் நம்ம சிந்தும் போது அது அப்படியே இழுத்துட்டு வர மாதிரி இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி வாங்கினேன். இது ரொம்ப பெருசாக செட் ஆகலை. அதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு ஸ்டோன் வச்சுருக்கிற மாதிரி ஒரு 1 இயருக்கு முன்னாடி தான் ஜிஆர்டியில் வாங்கினேன். இதை நம்ம பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு நல்லா ஜொலிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் போட்டிருக்கும் போதெல்லாம் ஸ்டோன் வச்சுருக்கும் போது ரொம்ப அழகாக மூஞ்சி அம்சமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஸ்டோன் வச்சு போகணுன்னு ரொம்ப ஆசை. அதனால் இந்த ஸ்டோன் வாங்கினேன். ஆனால் இந்த ஸ்டோன் 1 இயருக்கு மேலே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எண்ணெய் இறங்கின மாதிரி கொஞ்சம் மங்கலாகிடுச்சு. இன்னும் நாளாக மங்கலாயிரும் அப்படி சொல்லிட்டு நான் அதை வேறு மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது சோப்பு போட்டு கழுவினாலோ இல்லை பேக்கிங் பவுடர் போட்டு கழுவினாலோ அந்த மங்கலாக இருக்கிறது அப்படியே தான் இருந்துச்சு என்ன ட்ரை பண்ணாலுமே. அதனால் இதை மாற்றிடணும்னு நினச்சேன். அப்போ தான் வைரம் வாங்கினா அந்த ஜொலிப்பு மாறாது, எண்ணெய் இறங்காது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் சரி வைரம் வாங்கலாம் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த வைரம் பார்த்திங்கன்னா 7 கல் இருக்கிறது. அந்த இந்த கல் இருக்கிற இந்த மூக்குத்தியோட சைஸே தான் வரும். ஆனால் ஒத்த கல் மூக்குத்தி பழைய மூக்குத்தி இருந்துச்சுலே அதே அளவுக்கு தான் வட்டம் வரும், சைஸ் வரும்.
ஆனால் அது குட்டியாக அதுக்குள்ளே வந்து 7 கல் வச்சது தான் என்னுடைய வைர மூக்குத்தி. ஒத்தக்கல் மூக்குத்தி இருக்குது அதே சைஸில் குட்டி குட்டியாக 7 கல் வச்ச மூக்குத்தியாக இருக்கும். அதே மாதிரி சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்காது. வைரத்தோட ப்ரைஸிங்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து கேரட் பேஸில் வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம வாங்குறதெல்லாம் 1 கேரட்டு அப்படிலாம் இருக்காது. 1 கேரட்னால் 1 கிராம் ஏதோ சொல்கிறாங்க. அதனுடைய 1 கிராமுக்குள்ள ரேட்டெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக 1 கேரட் கூட வராது, 1 சென்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. 1 சென்ட்டுனா வந்து இது வந்து 5 சென்ட்டு, 1 கேரட்டுக்கு வந்து 100 சென்ட்டு அந்த மாதிரி சொல்கிறாங்க. இது வெறும் வந்து 5 சென்ட்டு தான் இருக்குது. ரொம்ப கம்மி, கேரட்டில் எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப கம்மியான வந்து கேரட்டு தான் இது இருக்குது. இதோட ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா வந்து மொத்தமாக 6665 ரூபா வந்து சொன்னாங்க. இப்போ அங்கே பில் பார்க்கலாம். இதான் வந்து எஸ்டிமேட் போட்டு அவங்க வந்து ரஃப் எஸ்டிமேட் போட்ட ஒரு பில்லு. இதோட வந்து கோல்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மொத்தமாக இதோட வெயிட் வந்து 455 மில்லி அவ்வளோதான் இருக்குது. 450 மில்லி தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து 10 மில்லி அளவுக்கு தான் வந்து டைமண்ட் இருக்குது. ஒரு ரொம்ப கம்மியாக தான் வந்து டைமண்ட் இருக்குது. 5 சென்ட் டைமண்டுக்கு 3100 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் வந்துட்டு 1 சென்ட் டைமண்டுக்கு 620 ரூபா அந்த மாதிரி கணக்கு பண்ணி 5 சென்ட்டுக்கு வந்து 3100 ரூபா போட்டிருக்காங்க. அண்ணா நகரில் பார்த்திங்கன்னா 3 கடைங்க வந்து ஒன்றா இருக்கும். ஜிஆர்டி, லலிதா ஜுவல்லரி, அதுக்கப்புறம் வந்து ஸ்வர்ண மஹால். இது 3மே வந்து ஒன்றா இருக்கும். நம்ம வந்து ஏதாவது நகைங்க வாங்கணுன்னா கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நான் வந்து ஜிஆர்டியில் கேட்டப்போ ஏதோ வந்து சென்ட்டுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. 2 சென்ட்டுக்கு 2000 ரூபா அந்த மாதிரி ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆனால் ப்ராப்பராக இப்போ வந்து வாயில் மட்டும் கேட்டனால நமக்கு அவ்வளோவா எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் கொஞ்சம் ஏதோ அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பேர் பண்ணி வாங்கிக்கலாம். இது சென்ட் ரேட்லாம் ஒவ்வொரு கடைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்கக்கிட்ட ரிட்டர்ன் பண்ணால் மட்டும்தான் வேல்யூ இருக்கும். அதனால் வந்துட்டு நம்ம கம்மியாக எங்கே இருக்கோ அது வந்து டைமண்ட் வந்து அந்த மாதிரி நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். இது வந்து ஒரிஜினல் ஸ்லிப்பு. அது வந்து எஸ்டிமேட் ஃபஸ்ட்டு காட்டின வந்து எஸ்டிமேட்டு. இது வந்து ஒரிஜினலாக வந்து நம்ம பில்லு பே பண்ணதுக்கப்புறம் கிடச்சிது. இது வந்து இந்த டைமண்ட் வந்து பார்த்துட்டோம். அது வந்து 3100 ரூபா, 5 சென்ட்டுக்குள்ளது. 5 சென்ட் டைமண்ட் மட்டும் 3100 ரூபா. அதில் இருக்கிற கோல்டு வந்து 440 மில்லிகிராமு. அந்த 440 மில்லிகிராம் வந்து 18 கேரட்டு. 18 கேரட்டுக்குள்ளே அவங்க வந்து ரேட் போட்டிருக்காங்க. அதோட வந்துட்டு 1500 ரூபா மேக்கிங் சார்ஜ் போட்டிருக்காங்க. 1500 ரூபா அப்படிங்கிறது 500 மில்லிகிராம்குள்ளே இருக்கிற எந்த டைமண்ட் நகை எடுத்தாலும் 1500 மில்லிகிராம் 1500 ரூபா அப்படிங்கிறாங்க. மேக்கிங் சார்ஜ் வந்து 1500. இது எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க ஏதோ வந்து டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் 200 ரூபா போட்டிருக்காங்க. இது எல்லாமே சேர்த்து வந்துட்டு 6665 ரூபா நமக்கு வருது. 18 கேரட்டு, அதுக்கப்புறம் பிளாட்டினம், இதிலெல்லாம் வந்து டைமண்ட் வாங்கும்போது நல்லா ஸ்ட்ராங்காக ரொம்ப நாள் விழாமல் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே 22 கேரட்டில் அந்த மாதிரிலாம் டைமண்ட் வாங்கினோம் அப்படின்னா அவங்க வந்து க்ளோஸ்டாக வந்து க்ளோஸ் பண்ணி டிசைன் கொடுப்பாங்க. 18 கேரட்டில் பிளாட்டினம்லாம் ஓப்பன் டிசைன் இருக்கும். இதெல்லாம் 18 கேரட்டில் இருந்தனால ஓப்பன் பண்ண மாதிரி அப்படியே அந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்குது. அதே வந்து 22 கேரட்டில் நம்ம வாங்கினோம் அப்படின்னா அதெல்லாம் க்ளோஸ்டாக அந்த ஐம்பொன்லாம் பார்த்தோம்னாலோ இல்லை பழைய காலத்து நகைங்கள்லாம் பார்த்தோன்னா எந்த மாதிரி இருக்கும், க்ளோஸ்டாக இருக்கும். இடையில தங்கம் வந்து தெரியும். இதில் வந்து இடையில தங்கம் வந்து தெரியல, கல்லே ஒட்டி ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அதே வந்துட்டு 22 கேரட்டில் வாங்கினா இடையில தங்கம் இருக்கிறது தெரியும். ஏன்னா அது வந்து க்ளோஸ்டாக இருந்தால் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். கண்டிப்பாக வந்து டைமண்ட் வாங்கும்போது மேக்கிங் சார்ஜ் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா இதில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருப்பாங்க. இது நம்ம வாங்கினது வந்து 1600 ரூபா. மொத்தமாக வந்து 6665 ரூபாவில் உள்ள 6665 ரூபாயிலே நம்ம வந்து டைமண்ட் வாங்கியாச்சு. அதே மாதிரி நமக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் தகுந்த மாதிரி நமக்கு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா டைமண்ட் வந்து வாங்கிக்கலாம். முக்கியமாக ரெகுலர் யூஸ்க்கெல்லாம் வந்து டைமண்ட் வாங்கிக்கலாம், அந்த கல் விழுவாது. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால மற்ற சாதாரண கல்லெல்லாம் என்ன விழும் அப்படின்னு சொன்னனால இதில் என்ன விழாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த டைமண்ட் வந்து வாங்கியிருக்கேன். அதே மாதிரி டைமண்ட் கல் வந்து எப்போவுமே அந்த ஜொலிப்பு வந்து மாறாது அப்படின்னாங்க. அதுக்காக நம்ம வந்து இது லைஃப் லாங் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக வாங்கிக்கிறேன். இந்த மாதிரி லைஃப் லாங் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து டைமண்ட் வந்து வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.